ஆதம் ட்ரீம் லீக்கோட நெக்ஸ்ட் மேட்ச் ஜிம்பாப்வே வெர்சஸ் ஆஸ்திரேலியா. ஜிம்பாப்வே அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ராகேஷ், நான் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ராகுல். ஆஸ்திரேலியா அணிக்காக ஃபர்ஸ்ட் ஓவர் போட பவுலர் சதீஷ். அவரோட ஃபர்ஸ்ட் பால் போல்டுங்க, மொதல் பால் இன்சைட் எட்ஜ் ஆகி விக்கெட் இழந்திருக்காரு பேட்ஸ்மேன் ராகேஷ். ஜிம்பாப்வே அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ராகுல். அவரோட செகண்ட் பால் சிங்கிள் மட்டும் தாங்க. அவரோட தேர்ட் பால் ஒரு டபுளுங்க இங்க. அவரோட ஃபோர்த் பால் நல்லா ஷாட்டுங்க, கேட்சுங்க. இன்னொரு விக்கெட் இழந்திருக்காங்க ஜிம்பாப்வே பேட்ஸ்மேன் ராகுல். விக்கெட் இழந்து வெளியேறாருங்க. அவரோட ஃபிஃப்த் பால் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் குமரன். ரன் அவுட் மிஸ்ஸுங்க இங்க. அவரோட லாஸ்ட் பால் நல்ல ஃபீல்டிங்க இங்க. இதுவும் ஒரு சிங்கிள் மட்டும் தான். ஒரு ஓவருக்கு 4 ரன்னுங்க. ரெண்டாவது ஓவர் போடுறதுக்காக பவுலர் மணி. அவரோட ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஃபீல்டிங், சிங்கிள் மட்டும் தான். அவரோட செகண்ட் பால் ஒரு சிங்கிள் மட்டும் தான். அவரோட தேர்ட் பால் மீண்டும் ஒரு நல்ல பால்ங்க. மணிக்கிட்ட இருந்து நோ பால் கொடுத்துருக்காங்க அம்பையர்ஸ். செக்கிங்காக நோ பால் கொடுத்துருக்காங்க. ஒரு சிங்கிளும் ஓடி இருக்காங்க இங்கே. போன பால் நோ பால் ஆனதுனால இந்த ஓவரை கண்டினியூ பண்ணுறதுக்காக ரஞ்சித் வந்திருக்காரு. அவரோட தேர்ட் பால் ரீபால் நல்ல ஷாட்டுங்க. ஸ்ட்ரைட்டில் ஃபுல் டாஸ் பால் அப்படியே அடிச்சிருக்காரு. அவுட்டுங்க. சந்திரான் அந்த கேட்ச் எடுத்திருக்காரு. விக்கெட் ஆயிருக்காருங்க பேட்ஸ்மேன் குமரன். அவரோட ஃபோர்த் பால் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஷார்கேஷ். நல்ல ஒரு ஃபீல்டிங்க, சிங்கிள் மட்டும் தான். அவரோட ஃபிஃப்த் பால் நல்ல கீப்பிங் வசந்த் இருந்து டாட் பாலுங்க. அவரோட லாஸ்ட் பால் நல்ல ஷாட்டுங்க. ஸ்ட்ரைட்டில் பவுண்ட்ரிங்க. 2 ஓவர் முடிவில் டீம் ஸ்கோர் 12ங்க. ஆஸ்திரேலியா அணிக்காக 3வது ஓவர் போட பவுலர் ஸ்ரீதர். அவரோட ஃபர்ஸ்ட் பால் ஒரு சிங்கிள் மட்டும் தாங்க. அவரோட செகண்ட் பால் நல்ல ஷாட்டுங்க. ராகுல் கிட்ட இருந்து 6ங்க, ஒரு பெரிய 6ங்க இது. அவரோட தேர்ட் பால் இன்னும் நல்ல ஷாட். பவுண்டரி கிடைக்குதான்னு பார்க்கலாம். இல்லைங்க, பவுண்டரிங்க இதுவும். அவரோட ஃபோர்த் பால் மீண்டும் ஒரு நல்ல ஷாட்டுங்க. 6ங்க, இதுவும் ஒரு 6ங்க பேட்ஸ்மேன் ராகுல் பேட்டில் இருந்து. அவரோட நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஒரு நல்ல ஷாட். ஆனால் ஃபீல்டர் இருக்காருங்க. ஒரு சிங்கிள் மட்டும்தான். அவரோட லாஸ்ட் பால் நல்ல ஷாட், சிங்கிள் தாங்க. 3 ஓவர் முடிவில் டீம் ஸ்கோர் 31ங்க. ஆஸ்திரேலியா அணிக்காக 4வது ஓவர் போட பவுலர் சூர்யா.
அவரோட ஃபர்ஸ்ட் பால். நல்ல பாலுங்க. பேட்டா லெக் பையான்னு தெரியல. லெக் பை முறையில் ஒரு ரன். ஒரு சிங்கிள் மட்டும் தாங்க லெக் பை முறையில். அவரோட செகண்ட் பால். நல்ல ஷாட்டுங்க. நல்ல ஷாட்டுங்க. 6-4 இல்லைங்க, எதுவுமே இல்லைங்க, ஓடி தான் எடுக்கணுமாங்க. ஓடிட்டு இருக்காங்க. ஒரு டபுளுங்க இங்கே. அவரோட நெக்ஸ்ட் பால். நல்ல பாலுங்க. இருக்கு 1-2 ஒரு சிங்கிள் மட்டும் தாங்க. ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட ஃபோர்த் பால். போல்டுங்க. பேட்ஸ்மேன் ஷார்கேஸ் அவரோட விக்கெட்டிலேருந்து வெளியேறாருங்க. ஜிம்பாப்வே அணிக்காக அடுத்த பேட்ஸ்மேன் அரவிந்த். கேஸ் வெர்சஸ் சூர்யா. அவரோட நெக்ஸ்ட் பால். நல்ல பேட்டிங். கேஸ் கிட்ட 2 ரன். இல்லைங்க, 1 ரன் தாங்க. செட்டில் ஆகிட்டாரு போயிட்டு கிராண்டி சிங்கிள் மட்டும் தாங்க. அவரோட லாஸ்ட் பால். நல்ல ஷாட், ஆனால் ஃபீல்ட் இருக்காருங்க. ஒரு சிங்கிள் மட்டும் தான் கிடைக்கும். நல்ல ஃபீல்டுங்க சந்திரன். 4 ஓவர் முடிவில் டீம் ஸ்கோர் 37ங்க. 5வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் சதீஷ். மீண்டும் ஒரு பேட்டில் சதீஷ் வெர்சஸ் ராகுல். அவரோட ஃபர்ஸ்ட் பால். நல்ல ஒரு சிங்கிள் மட்டும் தாங்க. அவரோட செகண்ட் பால். நல்ல ஷாட்டுங்க பேட்ஸ்மேன் அரவிந்த் கிட்ட இருந்து. 6ங்க. அவரோட தேர்ட் பால். மீண்டும் ஒரு நல்ல ஷாட்டுங்க. மீண்டும் ஒரு 6ங்க. அவரோட ஃபோர்த் பால். ஹேட்ரிக் 6 வருமானு பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல ஷாட். கேட்சா மாறுமா? கேட்சுங்க. பேட்ஸ்மேன் கேஸ் என்கிற அரவிந்த் அவரோட விக்கெட் இழந்து வெளியேறாருங்க. ஜிம்பாப்வே அணிக்காக அடுத்த பேட்ஸ்மேன் கலைமணி. அவரோட ஃபிஃப்த் பால். நல்ல ஷாட்டுங்க. கேட்சுங்க. நல்ல கேட்சுங்க. இது வந்த உடனே விக்கெட் இழந்து வெளியேறாரு பேட்ஸ்மேன் கலைமணி. பெரிய சிக்ஸர். ஜிம்பாப்வேக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் பிரவீன். அவரோட லாஸ்ட் பால். வெயிட் பண்ணுங்க, டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. அம்பையர் டிஸ்டன்ஸ் பையிங் முறையில் ஒரு ரன். பையில் ஒரு ரன்னுங்க இங்கே லாஸ்ட் பாலில். 5 ஓவர் முடிவில் டீம் ஸ்கோர் 51ங்க. லாஸ்ட் ஓவர் போடுறதுக்காக போல சூர்யா. அவரோட ஃபர்ஸ்ட் பால். நல்ல ஷாட்டுங்க, ஆனால் கேட்சா மாறுமா? கேட்சுங்க. மணி அந்த கேட்ச் எடுத்திருக்காரு. பேட்ஸ்மேன் பிரவீன் விக்கெட் இழந்து வெளியேறாரு. ஜிம்பாப்வே அணிக்காக அடுத்த பேட்ஸ்மேன் யுவராஜ். அவரோட செகண்ட் பால். இதுவும் ஒரு ரன் அவுட்டுங்க. நிற்க வச்சு ஓட நினச்சாங்க. பேட்ஸ்மேன் யுவராஜ் வந்த உடனே விக்கெட் இழந்து வெளியேறாரு. அடுத்ததாக நான் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் யுவராஜ். இவரும் யுவராஜ் தானாங்க. அவரோட நெக்ஸ்ட் பால் டாட் பாலாக மாறி இருக்குங்க. அவரோட நெக்ஸ்ட் பால். மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. அவரோட நெக்ஸ்ட் பால். நல்ல ஷாட்டுங்க ஸ்ட்ரைட்டில். 6 இல்லைங்க. சந்திரநாட்டிலேருந்து ஒரு நல்ல ஃபீல்டிங்குங்க. ஆனாலும் ஓவர் த்ரோவில் இன்னொரு ரன் கொடுத்துருக்காங்க. ஒரு டபுள் மட்டும் இங்கே. ஒரு லாஸ்ட் பால். வைடுங்க. அவரோட லாஸ்ட் பால் ரீபால். நல்ல ஷாட்டுங்க. பவுண்ட்ரி கிடைக்குமா? பவுண்ட்ரிங்க. பவுண்ட்ரியோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை முடிச்சிருக்காங்க. ஜிம்பாப்வே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 58 ரன் அடிச்சிருக்காங்க. 59 அடித்தா ஜிம்பாப்வே வெற்றி. செகண்ட் இன்னிங்ஸ்க்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்கில் சந்திரா அண்ட் நான் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் வசந்த். முதல் ஓவர் போடுறது பவுலர் யுவராஜ். இவருக்கான முதல் பால். நல்ல பிளேயிங்க. சென்சிபிளாக ஆடி இருக்காரு. ஒரு சிங்கிளுங்க இங்கே. ஸ்ட்ரைக்கில் வசந்த். செகண்ட் பால். நல்ல பாலுங்க. ஸ்டிக்கு மேலே வந்திருக்கு. அம்பையர் கிட்ட இருந்து
வைடு காலுங்க, வைடுங்க. செகண்ட் பால் ரீபால், நல்ல ஷாட், ஹைட் ஏறி இருக்கு, கேட்சா எடுத்திருக்காருங்க. அங்க கலைமணிக்கிட்ட இருந்து ஒரு நல்ல கேட்ச். இங்க வசந்த் தன்னோட முதல் பால் விக்கெட் ஆயிருக்காருங்க பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் அன்பு, கேட்ச்க்கான வாய்ப்பா, ரன் அவுட்கான சான்ஸா இல்லைங்க, ஓடல, ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இங்க மீண்டும் ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. இங்க நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. இங்க சிறப்பான ஒரு ஓவருங்க யுவராஜ் கிட்ட இருந்து. ஓவருக்கான கடைசி பாலுங்க, நல்ல பால், கேட்சுங்க, ஒரு நல்ல கேட்ச். அங்க அன்பு தன்னோட விக்கெட்டை இழந்திருக்காருங்க, ஆனா சூப்பரான கேட்சுங்க அங்க ஃபீல்டர் கிட்ட இருந்து. இந்த ஓவரில் ஒரு ரன்ல போட்டு போயிருக்காரு யுவராஜ், 2 விக்கெட்டை பதிவு பண்ணியிருக்காருங்க. இதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ரெண்டாவது ஓவரை போட்டதுக்காக பவுலர் ராகேஷ், ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் சந்திரா. இந்த ஓவருக்கான முதல் பால் ஃபுல் டாஸ் பால், ஒரு எட்ஜ் வாங்கியிருக்கு, டாப் எட்ஜ், கேட்சா விட்டுருக்காருங்க. 2 ஃபீல்டரும் ஒருத்தர் மாற்றி பார்த்தாங்க, கடைசியில் யுவராஜ் ட்ரை பண்ணி இந்த கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காருங்க. ஒரு நல்ல பேட்ஸ்மேனோட விக்கெட்டு மிஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரிசல்ட் என்னன்றதை பார்ப்போம். இங்கே 2 ரன்னை ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதற்கான ரெண்டாவது பால் ஷாட், கேட்சை விட்டதுக்கான பதில் அங்கே கொடுத்துருக்காருங்க. பவுண்டரிங்க, 6ங்க, சாரிங்க 6ங்க. கேட்சை விட்டதுக்கான அடுத்த பாலே 6ங்க. இங்க நெக்ஸ்ட் பால் ஷாட்டுங்க, மிஸ்ஃபீல்டு, அதை யூஸ் பண்ணி 2 ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல ஷாட், 6ங்க, மீண்டும் ஒரு 6ங்க. இந்த ஓவரில் ஏற்கனவே சொன்னது தாங்க, ஒரு நல்ல பேட்ஸ்மேனோட கேட்சை மிஸ் பண்ணிங்கன்னா அதுக்கான ரிசல்ட்டை அனுபவிச்சே ஆகணும். நெக்ஸ்ட் பால் நல்ல பிளேங்க, மீண்டும் லெக் சைட் திசையில் போயிருக்கு. 1-2 பார்ப்போம். ஒரு தடுமாற்றம் அங்கே 1-2 மாறி இருக்குங்க. நல்ல ரன்னிங்க பேட்ஸ்மேன் ரஞ்சி கிட்ட இருந்து. இதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 2 ஓவர் முடிவில் 20 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் ஆஸ்திரேலியா. 3வது ஓவரை போடுறதுக்காக பவுலர் அரவிந்த், ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ரஞ்சித். இந்த ஓவருக்கான முதல் பால் தொட்டு விட்டுருக்காரு, கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காருங்க. ஒரு நல்ல கேட்சு. இங்கே ரஞ்சித் ஒரு தவறான ஷாட்டுங்க, அதனால தன்னோட விக்கெட் இழந்திருக்காரு. ஆஸ்திரேலியாவோட நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் பிரேம், ஸ்ட்ரைக்கில். இதற்கான செகண்ட் பால் வைடுங்க, மிகப்பெரிய வைடு. நெக்ஸ்ட் பால் நல்ல ஷாட், பட் மரத்தில் தட்டி விழுந்திருக்கீங்க. 1-2 பார்ப்போம். இங்கே 1 தாங்க, பேட்ஸ்மேனுக்குள்ள ஒரு மிஸ்கம்யூனிகேஷன். 3வது பால் நல்ல ஷாட், பவுண்டரிக்கான வாய்ப்பு, பவுண்டரிங்க. சந்திரா கிட்ட இருந்து அவரோட அதிரடி கண்டினியூ ஆகிட்டே இருக்குங்க. நெக்ஸ்ட் பால் டாட் பால், வைடுங்க, நல்ல பிளேங்க, லெக் சைட் திசையில் ஆடி இருக்காரு. ஒரு சிங்கிளுங்க. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல பிரேம், நல்ல பால், டாட் பாலுங்க. இங்கே செகண்ட் பால், சரிங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல ஷாட், 6ங்க. லெக் சைடு ரொம்ப பக்கம், ஸோ அதை யோசிச்சு கரெக்டாக ஆடி இருக்காரு பிரேம். ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. இதோட 3 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 3 ஓவர் முடிவில் 34 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நல்ல பேட்டிங்க ஆஸ்திரேலியா அணிக்கிட்ட இருந்து. 4வது ஓவர் போடுறதுக்காக மீண்டும் பவுலர் யுவராஜ், ஸ்ட்ரைக்கர் பேட்ஸ்மேன் சந்திரா. ஃபர்ஸ்ட் பால் கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காருங்க. இந்த முறை கேட்சை கரெக்டாக எடுத்திருக்காங்க. இங்கே பேட்ஸ்மேன் சந்திரா தன்னோட விக்கெட்டை இழந்திருக்காருங்க. ஸ்ட்ரைக்கில் அடுத்த நியூ பேட்ஸ்மேன் மணி. நெக்ஸ்ட் பால் கேட்சுக்கான வாய்ப்பு, அவுட்டுங்க. அவுட்டு கொடுத்துட்டாங்க, பேட்ஸ்மேனே வெளியே போயிட்டாருங்க. அங்கே மீண்டும் ஒரு விக்கெட்.
அடுத்தடுத்த பாலில் 2 விக்கெட்டை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே யுவராஜ். அடுத்த பால் ஹேட்ரிக்கை பதிவு பண்ணுவார்ன்றதை பார்ப்போம். ஸ்ட்ரைக்கில் அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ஸ்டீஃபன். இது ஒரு ஹேட்ரிக் பால். நல்ல ஷாட். ஹேட்ரிக் ஆடுபாரான்னு பார்த்தா பாலை தூக்கி ஸ்கூல் மொட்டை மாடியில் அடிச்சிருக்காருங்க. ஸ்டீஃபன் கிட்ட இருந்து ஒரு தரமான 6ங்க மொதல் பாலு. நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, அருமையாக போட்டிருக்காருங்க. டாட் பால், ஒரு நல்ல கம்பேக் பால். நெக்ஸ்ட் பால் நல்ல பிளேங்க, சென்சிபிளாக ஆடி இருக்காரு. பாலை பார்த்து பொறுமையான ஒரு கட்டு. இங்கே ஒரு சிங்கிளுங்க. அவரோட கடைசி பால். ஸ்ட்ரைக்கில் பிரேம். ரைடா, இங்கே பைஸ் முறையில் ஓடுவாங்களா? இல்லைங்க, பேட்ஸ்மேன் கவனிக்கலை. ஸ்டிக் மேலே அம்பையர் கால் கொடுத்துருக்காரு. இது ஒரு டாட் பாலாக மாறி இருக்குங்க. இதோட இந்த ஓவரும் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 4 ஓவர் முடிவில் 41 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் ஆஸ்திரேலியா. நெக்ஸ்ட் ஓவரை போட்டதுக்காக மீண்டும் பவுலர் அரவிந்த். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ஸ்டீஃபன். ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஷாட். பவுண்டரி கிடைக்குமா? இல்லைங்க. லைன் அம்பையர் செக் பண்ணுறதுக்கு போயிருக்காங்க. இங்கே ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு. அவுட்டுங்க. இங்கே பவுண்ட்ரி இல்லைன்னா இது விக்கெட்டுங்க. பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்கங்க, ரன் அவுட் கிடையாதுங்க. இங்கே பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க லெக் அம்பையர்ஸ். இதற்கான செகண்ட் பால் வைடுங்க. இது ரீபால். கேட்ச்க்கான வாய்ப்பா? இல்லைங்க. ஓவர் த்ரோ. 1-2 ஆகுமா? இருக்குங்க. ஒரு ரன்னை 2 ரன்னாக மாற்றிருக்காங்க இங்கே ஓவர் த்ரோ முறையில். தேர்ட் பால் நல்ல பாலுங்க. இங்கே கீப்பர்கிட்ட ஒரு மிஸ்ஃபீல்டு. மிஸ்ஃபீல்டு முறையில் ஒரு ரன். மாறலாம். ஒரு சிங்கிளுங்க. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பிரேம். லெக் சைட் திசையில் போட்டிருக்காரு. ஜி தாங்க, ஒரு ரன்னுங்க. நெட்ஸ்குள்ளே போனால் ஒரு சிங்கிள் மட்டும்தான். நெக்ஸ்ட் பால் நல்ல ஷாட். எதுவுமே போகலைங்க, மரத்தில் பட்டு வெளியே விழுந்திருக்கு. டபுள் தாங்க, நல்ல ஒரு ரன்னிங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல ஷாட். கேட்சா இல்லை 6 ஆகுமா? 6ங்க, ஒரு தரமான 6ங்க. இங்கே மேட்ச்சு ஆஸ்திரேலியா பக்கம் வந்திருக்குங்க. பிரேம் கிட்ட இருந்து ஒரு நல்ல ஷாட். இதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. மேட்சும் ட்ரா ஆயிருக்குங்க. கடைசி ஓவர் ஃபர்ஸ்ட் பால். அவ்வளோதாங்க, வின்னிங் ஷாட். இந்த மேட்சை ஆஸ்திரேலியா டீம் கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பேட்டிங்க. வாழ்த்துக்கள்.